கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்காங்க, அம்பேத்கர் ஃபாலோவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் தான் லா எழுதிருக்காங்க, படிச்சிருக்காங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க பில் பாஸ் பண்ண முடியுமா? 33% டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும்? இட ஒதுக்கீடு எப்படி பண்ண முடியும்? பிரதமர் அவர்கள் எப்படி எல்லா பெண்கள் கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்காரோ, இந்த முறையும் நான் நம்ம நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்க ஒவ்வொரு பெண் கிட்ட, ஒரு பெண்ணாக, ஒரு தாயாக, எல்லா சகோதரிகள் கிட்ட, எல்லா என்னுடைய குழந்தை மாதிரி இருந்த பெண்கள் கிட்ட இந்த துரோகத்துக்காக கைகுப்பி அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா இதோட நாங்க விட்டுட மாட்டோம். 33 இட ஒதுக்கீடு பெண்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். இது பெண்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இந்த விடுதலை நான் சொல்லுவேன், இந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற வரைக்கும் இது அவங்களுடைய நியாயமான அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இது வாங்குற வரைக்கும் நாங்க போராடிட்டு தான் இருப்போம், வாங்கிய தீர்வோம். அது மட்டும் உறுதி செய்யும். அதுதான் அவர் வெடி வச்சு கொண்டாடுவாரு. அதான் சொல்றேன், நெஞ்சில குத்திருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், மற்ற பெண்களுக்கு வேற நியாயமா? அப்போ எதுக்கு அவங்க தங்கச்சி மட்டும் ஏன் பார்லிமெண்ட்ல இருக்கணும்? எத்தனை பெண்கள் இங்க நிப்பாட்டி இருக்காரு ஒரு இந்த தேர்தல்ல? எத்தனை சதவீதம் பெண் இருக்காங்க அவங்க கட்சியில இருந்து? இன்னைக்கு அசெம்பிளில பெண்கள் போனாதான் அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங், பாலிசி டிசிஷன் மேக்கிங் அவங்களால பண்ண முடியும். ஆனா பெண்கள் ஒரு டிசிஷன் மேக்கர் இருக்கக்கூடாது. இந்த திமுக அண்ட் காங்கிரஸ் உடைய மைண்ட் செட் ஒண்ணுதான் இருக்கு, பெண்கள் கிச்சன்ல மட்டும்தான் இருக்கிறோம். உனக்கு என்ன வேலை? நீ கிச்சன்ல இரு, நீ அடுப்பு பார்த்துக்கோ, நீ குழந்தை பெற்றுட்டு குழந்தை பார்த்துக்கோ, மீதி எல்லாம் டிசிஷன் நாங்க எடுப்போம். என்னங்க இந்த கண்டிப்பாக எல்லா பெண்கள் இந்த தேர்தல்ல ஒரு பாடம் புகட்ட போறாங்க. திமுக காங்கிரஸ் உடைய கூட்டணிக்கு ஒரு பாடம் புகட்ட போறாங்க. சமூக நீதி காவலர் தமிழக முதல்வர் சொல்லிக்கிறாரு, அந்த மாதிரி அவரோட செயல்பாட்டுல இருக்கா சமூக நீதி காவலர்? அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல அவர்கிட்ட தெரிஞ்சுக்குங்க. சமூக நீதி அப்படி என்னன்னா அவருக்கு அதுக்கு அர்த்தம் புரியுதா? யாரோ எழுதி கொடுத்தா நான் படிக்கிறது கிடையாது, அதுக்கு அர்த்தம் புரியுதா? சமூக நீதி பத்தி கேட்டீங்க. ஒரே ஒரு விஷயம், வேங்கை வயல் நடந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அதனுடைய சம்பந்தம் இல்லாம டாபிக் இருந்தாலும் நீங்க கேட்டதுனால இன்னைக்கு இதை பத்தி பேசலாம். வேங்கை வயல்ல முதல்வரும் துணை முதல்வரும் போனது கிடையாது. இப்ப இடஒதுக்கீடு பட் எதனா சொல்றேன், அது சமூக நீதி சொல்லும் போது இதுக்கு முழுமையான அர்த்தம் என்ன முதலமைச்சர் அவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லட்டும். சமூக நீதி பெண்ணுக்கு நீதினா ஒரு தலித் பெண்ணைய துணை முதல்வராக்கல. ஆர்டிகல் 81, 82 அதான் நான் கேட்கிறேன்னு. ரொம்ப படிச்சவங்க கூட தானே வச்சிருக்காரு, படிச்சவங்க கூட தானே முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அங்க ஆட்சியில வெஸ்ட் பெங்கால்ல பெண்களுடைய கதி என்ன இருக்கு? தினமும் நீங்க பிரஸ்காரங்க நீங்க தானே ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது பேசிக் கான்ஸ்டிடியூஷனல் லா இல்ல. கான்ஸ்டிடியூஷன் படிச்சிருக்காங்க, அம்பேத்கர் ஃபாலோவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க, அம்பேத்கர் தான் லா எழுதிருக்காங்க, படிச்சிருக்காங்களா? அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாஸ் என்ன இருக்கு? டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க பில் பாஸ் பண்ண முடியுமா? 33% டீலிமிட்டேஷன் பண்ணாம நீங்க எப்படி பண்ண முடியும்? இட ஒதுக்கீடு எப்படி பண்ண முடியும்?